ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்துல வந்து நாங்க இந்த படத்தை ஒரு குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு அடல்ட் கண்டென்ட்னாலும் அது எந்த இடத்துலயும் முகம் சுளிக்காத மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமா இருந்து போற மாதிரி எடுத்திருக்கோம். அதைத்தான் இப்ப நாங்க உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க வெளியே வரையில அந்த ஒரு ஒரு கிரியேட்டரா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை ரசிச்சிருக்கிறதுனால உள்ளுக்கும் நான் உட்காந்து பார்த்தேன். அதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு உதவியா இருந்த மிஸ்டர் கார்த்தி சுப்ராஜ், இந்த ப்ரொடக்ஷன் டீம், பிளஸ் வைபவ் அண்ட் சுனில் 2 பேரும் ரொம்ப அழகாவும் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் ஆல்சோ த காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப ஒரு நல்ல காஸ்ட் எனக்கு கிடைச்சது, க்ரூவும் கிடைச்சது. அதனால இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு ஃபேமிலியை பாக்குற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் எப்படி அதை சரி பண்ணாங்க அந்த மாதிரி தான் அந்த படத்தை நாங்க எடுத்திருக்கோம். சின்ன கதை, அந்த குடும்பத்துல நிகழ்வும் ஒரு ப்ராப்ளம், அதுல எல்லாருமே தங்களுடைய முழு பங்களிப்பை செஞ்சிருக்காங்க. தனமாமா ஆகட்டும், தீபாக் ஆகட்டும், முனிஷ்காந்த் அண்ணா, கிங்ஸ்லி, கருணா, சாமிநாதன், எல்லாருமே அவங்களோட கஜேந்திரன் எல்லாமே அவங்களோட பங்களிப்பை எந்தெந்த கேரக்டருமே யாருமே சும்மா கொண்டு வரல. எல்லாம் அந்தந்த தேவை இருந்தனால கரெக்டா அந்த ஸ்கிரிப்ட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு படத்தை தந்திருக்கோம். நீங்க பார்த்துட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஹெல்த் கிரிட்டிசிசம் நம்மளுக்கு எல்லாம் தேவை. நல்லா இருந்தா பாராட்டுங்க. இப்ப நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. டைட்டில் நானும் என்னோட ரைட்டர் பாலாஜி வந்து டிஸ்கஸ் பண்ணல, அவரோட ஐடியா தான் பெருசு அப்படின்ட்டு. கதை கரு அந்த நான் ஒரு பண்ணிருந்தேன் இதே தாட் ப்ராசஸ் தான். அதாவது என்னன்னா ஒரு பவர் சிம்பிள், ஒரு பல சிம்பிள்ங்கிறது ஆண்மைங்கிறது அது ப்ரூவ்டா காட்டுறோம். அப்படி இல்லை, ஆண்மைங்கிறது அது இல்லை, அது ஒரு மோக்கரி தான். அது ஒரு கேலி சித்திரமா காட்டுறதுக்காக தான் அதை பண்ணேன். அதாவது நாங்க ஆம்பளை அப்படிங்கிற இதை ஒரு பொருளா பெருசா பாக்குறோம். அது பெருசு சிறுசுங்கிறது ஒரு மேட்டர் இல்லைங்கிறது தான் மேட்டரே படத்துல. அண்ணன் தம்பி, அப்புறம் அம்மா, மருமகன், அப்பா, பையன், எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து எப்படி இந்த கதை உண்மையில சொல்ல போனா அங்கிள் உள்ளுக்கு வந்தது அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் அதெல்லாம் இல்ல, அவருக்கு எங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா ஆக்சுவலா என்னோட ஏடி ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் போடுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னா நான் யார் அப்படின்னு இவர் காட்டாரு. அவர்கிட்ட கேட்டேன், ஐடி உங்களுக்கு உண்மையில யாரும் தெரியாதா? இல்ல தெரியாது சார், நல்லா நடிப்பாரு அப்படின்னாரு. ஐயோ அவர் தான் ப்ரொடியூசர் அப்பா, அப்படிதான் உள்ளுக்கு வந்தாரு. அதே மாதிரி ஒரு 2 அண்ணன் தம்பி எனக்கு தேவைப்பட்டிருந்தாங்க. அப்ப உடனே கார்த்தி சுப்ராஜ் சொன்னாரு வைபவ் சுனில் போடுவோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு தமிழ்ல வந்து காமெடியில வந்து ஒரு கரெக்டான மீட்டர்ல ஒரு கதாநாயகனா அந்த மீட்டர்ல நான் காமெடி பண்றேன்னு சொல்லாம அது அளவுகளோட பண்றதுல வைபவ் ரொம்ப அழகா பண்ணுவாரு. இந்த அவரோட நடிப்பு பிடிக்கிறதுனால வைபவும் அண்ணா எனக்கு சுனில் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவரோட டாக்டர் ஆகட்டும், அவரோட படங்களா ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கேன். அவரோட முதல் படம் சீதக்காதையும் அவர் ரொம்ப அவரோட நடிப்பை ரசிச்சிருக்கேன். சோ அந்த 2 பேரும் எனக்கு வந்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படிதான் அவங்க 2 பேரும் உள்ளுக்கு வந்தாங்க. விரசமான ஒரு விஷயத்தை விரசமே இல்லாம ஒரு படம் எடுக்கணும்னு நான் உள்ள பார்த்தேன். லேடிஸ்லாம் கூட சுத்திட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோட போவா நீங்க சொன்னப்ப நாங்க நம்பல, பார்த்த பிறகு உண்மையா நம்புறோம். எப்படி எடுக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க சொன்னதுதான் காமெடியா காமெடியா ரொம்ப அழகா சொல்றீங்க. நான் எனக்கே நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அதுதான் நாங்க வந்து எங்க ப்ரொடியூசரும் சரி, ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னதே அப்படிதான். எந்த இடத்துலயுமே நம்ம மக்கள் முகம் சொல்லிக்க கூடாது அப்படின்னு அவரு. நாங்களும் அதுதான் ரொம்ப ஒர்க் பண்ணோம். நானும் வைபவ், எங்களோட ரைட்டர், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாமே. என்னோட அசோசியேட் டைரக்டர் வெங்கட் சார் இது மாதிரி போகுது அப்படின்னா இல்ல வேணாம் அப்படின்னு. அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து நாங்க வந்து எந்த இடத்துலயும் யாருமே முகம் சொல்லிக்க கூடாது, பெண்கள் ரசிச்சு பார்க்கணும் சொன்னா நம்ம மாட்டி. இப்ப ஒரு ஷோல நான் பார்த்தோம், பெண்கள் வந்து விழுந்து சிரிச்சாங்க. நீங்க சொன்னது கரெக்ட், 100% கரெக்ட். அதுல நாங்க கான்சியஸா இருந்தோம், எந்த இடத்துலயும் முகம் சொல்லிக்க கூடாது. ஏன்னா இந்த கதையை ஒரு தின் லைன், ஒரு இடத்துக்கு கீழே போயினா ரொம்ப விரசமாவும் பார்த்து முகம் சொல்லிக்கும் அருவருப்பாவும் இருக்கும். அப்ப எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத கரெக்டா நாங்க பிளான் பண்ணிருந்தோம். அது சக்சஸா வந்திருக்கு. நான் என் மனைவியை பார்த்தேன், அதே மாதிரி வைபவ் அவங்க அம்மாவோடையும் பார்த்தாங்க, அவங்க அம்மா ரொம்ப ரசிச்சும் பார்த்தாங்க. அதுக்கு நீங்க சொன்னது கரெக்டா வந்தது. இல்ல எந்த சென்சார்ஸும் ரொம்ப நல்லா எங்களை எந்த இடத்துல தட்டும் எதுவும் இல்ல. சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க, நாங்க நிவர்த்தி பண்ணிட்டோம். அது உண்மையான ரீசன் தான். சில இடங்கள்ல ப்ளர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சென்சார்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வரல எங்களுக்கு. அதையும் கட் பண்ணல, சென்சாரும் கட் பண்ணல. அதிகமா கல்யாணம் பண்ணா கெட்டு சொல்றாங்க உண்மையா? எப்படிங்க?
பொம்பளைங்கள 5 கல்யாணம் பண்ணிட்டா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அது உண்மையா இருக்கா? அது உண்மை இல்ல, அதுதான் இது. அதாவது அந்த ஒரு வந்து பெண்களை குளிக்கிறது வந்து வயசானவங்க பாக்குறாங்க, அது ஒரு கெத்துன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அது ஒரு தப்பான விஷயம் தான். அதான் பாருங்க, நாங்க எப்பயுமே பாருங்க பசங்களை என்ன சந்தேகப்படுவோம், இப்படியும் சில பேர் இருக்காங்கிறது தான். இப்ப அதுமே அது 2 மனைவி வைக்கிறதெல்லாம் ஒரு கெத்தோ அது ஒரு நல்ல விஷயமே இல்ல. அதுதான் உண்மையே. அதைத்தான் அந்த படமே, அந்த ஆண் குறி அதை வந்து ஒரு சிம்பாலிக்கா நாங்க கிரியேட் பண்றதுதான் கதையே. அதான் சொல்றேன், எப்பயுமே நாங்க சொல்லுவோம் ஒரு ஒரு ஆண் குறி, அது பேல சிம்பிள்னு சொல்லுவாங்க. நேரம் பெரிய நாடுகள் எல்லாம் டவர்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, தான் ஒரு பெரிய இதுன்னு காட்டுறது. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது தான் இந்த படத்தோட கரு. உண்மையிலே இது ஒரு ஃபெமினிசம் பத்தி பேச வேண்டிய படம் தான் இது. படத்துக்கு எப்படி அந்த ஃபேமிலியா புடிச்சீங்க? அண்ணன் தம்பி அப்புறம் அப்பா பையன் ப்ரொடியூசர் எப்படி புடிச்சீங்க? இல்ல அதான், ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா. வைபவ் சொல்லலாம் எப்படி பண்ணிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஒரு உண்மையான ஒரு அண்ணே எப்படி இருப்பாரு, ஒரு தம்பி எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. எனக்கு அவங்க நடிப்பு பிடிச்சிருந்தனால அந்த மாதிரி ஒரு மட்டும் இல்ல, ஒரு சீன்ல அந்த ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அவரு. ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க இங்க. அது மட்டும் இல்லாம நிவாரிக்கா நல்லா பண்ணிருந்தாங்க. சாந்தினி சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு சீன்ல நீங்க பாப்பீங்க, அண்ணன் வந்து இன்னும் அவங்க அண்ணனை அந்த மாதிரி சொல்லிடுவாங்கல்ல, டீச்சரை வச்சிருந்தாங்க, அதெல்லாம் இவங்க வந்து இன்னது அப்படிங்குவாங்க. அந்த ஒரு ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. போச்சு ஒரு டைம்ல வந்து ஒரு கலவரமே ஆச்சு, ஒரு அனகொண்டா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அனகொண்டா உடச்சிங்க போடுறது, அதுதான் அதே தப்பு. அனகொண்டால இந்த பயனுமே இல்ல. உண்மையான அன்பும் காதலும் இருந்தா தான் உண்மையா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். அதுதான் கதையே. அவர் வந்து இதுக்கு முன்னாடி விக்ரம் சார் முத நடிச்சு ஆரம்பிச்ச படம் அதுல வில்லனா நடிச்சிருக்காரு. அது எந்த படம்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. எலக்ட்ரிக்ஸ்னு ரொம்ப இந்த கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே ரொம்ப அவருக்கு வந்து நாடகம் கூத்துப்பற்று அந்த மாதிரி இது இருக்கு. விக்ரம் சார் நடிச்ச ஒரு படத்துல அவர் வில்லன் நடிச்சிருக்காரு. விக்ரம் சாரோட முதல் படத்துல அது ஒரு என்னங்க இல்ல இல்லங்க, எந்த ஒரு நல்ல படத்தையும் பார்ட் 2 எல்லாம் பண்ணா நல்லா இல்லாம போயிடும். வேணாம், வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். சரிங்களா, நிறைய விஷயம் சொல்லி ஆம்பளைங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலாம். லேடி ஆக்டர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அதுக்கு அந்த கதையே இப்ப பாத்தீங்களா, ஓகே அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்க? கதை தெரிஞ்சு கூடி அழுகுறாங்களா? ஏன்னா அந்த கதையில எந்த இடத்துமே விரசமா இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துல பாக்கியராஜ் சார் பாக்குற படங்கள், பாண்டியராஜ் படங்கள் அந்த மாதிரி. ஆமா, இவங்க கூட ஏன்னா அந்த அளவுக்கு எந்த இடத்துமே விரசமாவோ ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தனமம்மாலாம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. சமீப காலத்துல வந்த ஒரு பெண் தனமம்மா இவ்வளவு அழகா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்மா கேரக்டர் வந்தது இல்லை. அந்த காலத்துல மனோரமா ஆட்சி பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் அப்படி ஒரு கேரக்டர் ஒரு அம்மாவுக்கு கொடுத்ததே இல்லை. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அம்மா கூட பண்ணிருக்காங்க. சித்தி அம்மா அந்த மாதிரி அவங்களோட கதை களம் அப்படி இப்படி ஒரு உண்மையில ஒரு குடும்பத்தில் நடந்தா என்ன ஆகும், அதுதான் கதை. அதனால எந்த ஒரு பெண்ணுக்கோ அவங்களாம் உடனே கதையை கேட்டு 2 பேருமே உடனே ரொம்ப சந்தோஷமா கேட்டா. ஆக்சுவலா நீங்க சொன்னதான் கரெக்ட். இந்த கேள்வி இவங்க தான் கேட்டிருக்கணும். தமிழ்நாட்டுல இருக்கிற ரிவ்யூ எல்லாம் மறந்துட்டு ஏலியன் போயிட்டீங்க எப்படி? அது என்னோட ப்ராடக்ட் அந்த டீம் அந்த அட்வர்டைசிங் அந்த பண்ற கேம்பெயின் அவங்களோட ஐடியா தான். ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அது என்னோட கிரெடிட். ஆமா, பாலாஜின்னு ரைட்டரும் நானும் சேர்ந்து எழுதுனது. ரொம்ப நல்லா அவர் வந்து அந்த எனக்கு 2 பேரும் நல்ல வேவ் லென்த் இருந்தது. நாங்க ஒன்று சொன்னா அவர் டக்குன்னு பிடிச்சிக்கிறதும். நம்ம 2 பேரும் கிரேசி மோகனோட ஃபேன். அந்த கிரேசி மோகன் சார் இல்லாததுக்கு இது ஒரு அவர் ஒரு இன்னொரு வருவார் ஆப்ஷன். அவர் அந்த அம்மா அவருக்கும் உள்ள உறவு தெரியுது. லாஸ்டா வர்றாங்களா பாரதி அவங்களுக்கும் அந்த உறவு தெரியுது. ஆனா அந்த தீபாவுக்கும் அவருக்கு என்ன உறவு? மறைபொருளான தீபாவுக்கும் அவருக்கு அதுதான் பாக்குற பார்வை பொறுத்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். நன்றி. நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க எல்லாம் சீன். அப்படிலாம் இல்லங்க, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் தப்புன்னு தான் கதையிலே நல்லா பாத்தீங்கன்னா அது கூட தேவையில்லை. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க அண்ணா. அரசு பள்ளிகள் அப்படின்னாலே மைனஸா நினைக்கக்கூடிய ஒரு சூழல். கெமிஸ்ட்ரி டீச்சர் வச்சிருக்கிறாங்க 2-3 பேரை டைலாக் பேச கூட பார்த்தீங்கன்னா இது பார்க்கக்கூடிய பசங்களுக்கு 18 வயசு கீழே பார்வை மாறுகிறது. அப்புறமாவது அடுத்தடுத்த படங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை ஓகே, அது நான் கவனிக்கிறேன் அடுத்த முறை. ஏன்னா நீங்க சொல்றது ரொம்ப வேலிடான பாயிண்ட். எந்த ஒரு விஷயமும் நாங்களும் இப்ப இந்த கதையில நாங்க ரொம்ப யோசிச்சு எதுவும் விரசமா பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் யோசிச்சுமே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். ஆமா, அரசு பள்ளி எனக்கு உண்மையில அரசு பள்ளி எல்லாம் எப்பயுமே தரமா இருக்கணும்னு நான் விரும்புற ஒருத்தர் தான்.
இந்த பாடநூலும் சரி பாடத்திட்டமும் சரி எந்த ஒரு அரசு பள்ளியும் அந்த திட்டமும் அந்த பாடநூல்களும் கரெக்டா இருக்கணும். அப்பதான் ஸ்டாண்டர்ட். ஏன்னா பிரைவேட் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் அரசு. அப்ப நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அடுத்த முறை அந்த மாதிரி வரான்னு பாத்துக்கிறேன். அப்பா வந்து பெரிய டைரக்டர், அதே அப்பாவுக்கு பயனுள்ள காமெடி அவர் படம் காமிச்சிங்களா, அவர் என்ன சொல்றீங்க? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. நான் உள்ள வந்து பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைன் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு. அந்த கார்த்திக் சுப்ராஜ் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லு கேட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு சொன்ன. ரொம்ப புதுசா இருக்குடா, ரொம்ப நாள் ஆச்சு. இல்லைன்னா ரெகுலர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தா வந்து இப்போ தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து நல்ல ஸ்கிரீன் பிளே, அழகா முகம் சுளிக்காம வந்து பண்ணிட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எஸ் சொன்னது அப்பா தான். அவர் வந்து பயங்கர ஜட்ஜ்மெண்ட், படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. படம் முடிச்ச உடனே நாங்கெல்லாம் போட்டு காட்டணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி அம்மா எல்லாரும் போட்டு காட்டணும். ஏதாவது ரொம்ப அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தேட்டர்ல காலைல 2 ஷோ பார்த்துட்டோம். மேக்சிமம் லேடிஸ் தான் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஃபன் ஃபில்ட் காமெடி ஃபிலிம் மாதிரி என்ஜாய் பண்றாங்க. அந்த ஏன்றதை விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலிஸ் லேடிஸ் எல்லாம் வந்து தியேட்டர்ல பார்த்துட்டே இருக்கிற கேரக்டர் இல்ல சார். அதான் நிறைய பேர் எங்க அண்ணன் வெங்கட் பிரபுவே கேட்டாரு, டே அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒர்க் இஸ் வர்ஷிப். இல்ல மத்தவங்கலாம் நீங்க குரூப்ல சில பேர் இருப்பாங்க, வெளில எங்கேயா போய் பாக்குறதா எல்லாம் கண் பார்வை தான். நம்மளுக்கு அந்த பழக்கம் தான். ஆமா ஆமா. இது பாருங்க, இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட வந்துட்டு சுனில் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வந்து நம்ம இவர் பிரதீப் ரங்கநாதன் எல்லைக்கு படம் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கான். ஸோ அதுதான் எல்லாருக்கும் சாரி சொல்ல சொன்னான். இன்னும் வாங்கிட்டான் புதுசு. அந்த படத்தையா இன்னைக்கு தெரியல எப்படி. இன்னைக்கு தான் அந்த படம். ஆமா, இன்னைக்கு தான் இங்கேயும் ரிலீஸ் ஆகுது, அங்கேயும் ரிலீஸ் ஆகுது. இன்னும் தெரியல பார்க்கணும். நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸா தான் இருக்கும். முதல்ல வந்து இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவரு தான் இந்த படத்தை எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் போட்டு காட்டி இவரு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். கார்த்திக் சுப்ராஜ் அவர் கிரியேட்டர், அவரு டிஃப்ரெண்ட். இவரு தான் தைரியமா நம்ம பண்ணலாம் வாங்க, நம்ம வந்து தமிழ்ல இந்த மாதிரி ஒரு பெருசா ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. ஸோ தேங்க்யூ. அதுதான் அவர் கேட்ட போட்டு பார்த்தோம். அது 50 வயசுலங்க, 10 வருஷம். நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. Thank you so much. And உங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் நிறைய லேடிஸ் உள்ள வரணும், நிறைய பேர் வந்து பார்க்கணும். இந்த படம் கிளீன் என்டர்டெய்னர் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு. ஸோ கண்டிப்பா பாசிட்டிவ் வேர்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாரும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க சிரிச்சதெல்லாம் நான் பார்த்தேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. பார்க்கலாம். தேங்க்யூ.